ஒரு ஆபரேஷன் பண்ணி பேக் மசில்ஸ் வீக் ஆகி அதை நீங்க திருப்பி ரெக்கவரி பண்ணி கொண்டு வர்றதுக்கும் எந்த மெடிசின்ஸும் இல்லாம சர்ஜரி பண்ணாம நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற புரோட்டோகால்ஸ் மூலமா உங்க ஸ்கயாட்டிகா ப்ராப்ளமை சரி பண்ணிட்டு திருப்பி நீங்க உங்க மசில் பவரை இன்க்ரீஸ் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்கிற கேள்வி, எனக்கு வந்து ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம் இருந்தது, நிறைய வந்து டிஸ்க் வந்து பல்ஜ் இருந்தது, ப்ரொட்ரூஷன் இருந்தது, ஆபரேஷன் பண்ணோம் சார், கொஞ்ச நாள் வலி இல்லாம இருந்தது, இடுப்புல இருந்து காலுக்கு பரவ வலி கம்ப்ளீட்டா நல்லா இருந்தது, ஆனா அதுக்கு அடுத்து வந்து ஒரு 3 மாசம் கழிச்சோ 6 மாசம் கழிச்சோ திருப்பி மறுபடியும் வந்து எங்களுக்கு வந்து பெயின் சிவியர் ஆயிடுச்சு சார். போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் சார் இப்பயும் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு. முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டயாமீட்டர், ஸ்பைனல் கார்டோட டயாமீட்டர் வந்து ஒரு 6 mm இருக்கு அப்படின்னா இப்பயும் எனக்கு அதே 6 mm தான் சார் இருக்கு அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கேட்கறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஸ்பைன் டிஸ்கெக்டமி சர்ஜரிக்கும் நம்மளோட பேக் பெயினுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா முதுகெலும்புல ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்பு அழுத்தது பாத்தீங்களா, அந்த அழுத்தத்தை மட்டும் தான் வந்து ஒரு டிஸ்கெக்டமி சர்ஜரியில ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் அந்த சர்ஜரியோட ப்ரொசீஜர். நமக்கு முதுகெலும்புல ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்பு அழுத்துற அந்த ஜவ்வை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி இருந்து நரம்பு அழுத்தம் கம்ப்ளீட்டா நின்று போயிருது, அவ்வளவுதான். இடுப்புல இருந்து காலுக்கு வர்ற பிரச்சனை கம்ப்ளீட்டா சரியாயிடுது. ஆனா முதுகு வலி திருப்பி வருமா வராதான்னு கேட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே உண்டு. முதுகு வலி வராம இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலரா பேக் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ற எக்ஸசைசஸ் செஞ்சோம்னா திருப்பி வராது. எனக்கு அந்த டிஸ்க் வந்து ஏற்கனவே பிதுங்கி வெளியில வந்திருக்கே, அதனால எனக்கு மறுபடியும் ஸ்கயாட்டிகா வந்துருமா அப்படின்னு கேட்டா அது வராம இருக்கிறதுக்கு நீங்க ரெகுலர் பிசியோதெரபி எக்ஸசைஸ் பண்ணணும். இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா சர்ஜரி ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம்கான முழுமையான தீர்வு கிடையாது. அது வந்து ஒரு எமர்ஜென்சியா வந்துட்டு பண்றோம். ஏன்னா இல்ல அப்படின்னா இதை விட பெரிய பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக தான் ஆபரேஷன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் பெயின் அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்னும் ஆபரேஷன் பண்ண போறது கிடையாது. எப்ப நமக்கு நியூரலாஜிக்கல் டெபிசிட், இடுப்புல இருந்து காலுக்கு வலி அதிகமா பரவ ஆரம்பிக்குது, கால்ல மதமதப்பு வருது, ஃபுட் டிராப் வருது, யூரின் கண்ட்ரோல் மோஷன் கண்ட்ரோல் மோசமாகுது, இந்த சிச்சுவேஷன்ல தான் வந்து பொதுவா நீங்க வந்து ஒரு ஆபரேஷன் அளவு போறீங்க. பட் இந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்றது கிடையாது. 100% ஆபரேஷன் இல்லாம பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலமா தான் சரி பண்ணி கொடுக்குறோம். எங்க கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் கேக்குறாங்க, சர்ஜரி பண்ணிட்டோம் திருப்பி பெயின் வருது, உங்ககிட்ட வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட ஸ்கயாட்டிகா ப்ராப்ளமை கம்ப்ளீட்டா சரி பண்ணிடுறோம், இப்போ எங்களுக்கு திருப்பி வலி வருமா வராதா, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு ஆபரேஷன் பண்ணி ஸ்கயாட்டிகா ப்ராப்ளமை சரி பண்ணவங்களுக்கும் நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆபரேஷன் இல்லாம எந்த மெடிசன் இல்லாம சரி பண்ணிட்டு போனவங்களுக்கும் என்ன வித்தியாசம், எப்ப திருப்பி வரும் இல்ல வராது, என்ன கேரண்டி அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஆபரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து எங்களோட புரோட்டோகால் மூலமா உங்க ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம் சரி பண்ணியிருந்தாலும் சரி, திருப்பி நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே ரிப்போர்ட் தான் இருக்கும். உங்களுக்கு திருப்பி அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேக் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்குரிய எக்ஸசைசஸ் ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பரா இங்கேயே வந்து உங்களை வந்து 2-3 கிலோமீட்டர் உங்களை நடக்க வச்சு குனிஞ்சு நிமிர வச்சு எல்லா வேலையும் செய்ய வச்சு தான் அனுப்புவோம். சோ எதுக்காக இந்த வீடியோ, நான் வந்து ஸ்பைன் சர்ஜரி பண்ணிட்டேன், எனக்கு இனிமே பிரச்சனையே வராதா ஸ்பைன்ல அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து எந்த கேரண்டி யாருனாலையுமே கொடுக்க முடியாது. பட் ஒரு ஆபரேஷன் பண்ணி பேக் மசில்ஸ் வீக் ஆகி அதை நீங்க திருப்பி ரெக்கவரி பண்ணி கொண்டு வர்றதுக்கும் எந்த மெடிசின்ஸும் இல்லாம சர்ஜரி பண்ணாம நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற புரோட்டோகால்ஸ் மூலமா உங்க ஸ்கயாட்டிகா ப்ராப்ளமை சரி பண்ணிட்டு திருப்பி நீங்க உங்க மசில் பவரை இன்க்ரீஸ் பண்றது கொஞ்சம் ஈஸி. சோ அதனால நான் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணும் பொழுது உங்களோட பேக் மசில்ஸை திருப்பி நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு திருப்பி இந்த ப்ராப்ளம் வரவே வராது.